வெல்கம் டூ ப்ராஃபிட் பாயிண்டா சேனல். இப்ப நம்ம இந்த வீடியோல டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய டாப் 5 ஸ்டாக்ஸ் பத்தி தான் நான் வந்து அனலைசிஸ் பண்ணி சொல்லப் போறேன். இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஸ்டாக்கோட நேமு, அதோட பிரைஸ், அவங்களோட பேசிக்கான பிசினஸ், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சில டேட்டா பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சார்ட். ஸோ இது மட்டும் தான் நம்ம வந்து குடுக்கப் போறோம். நீங்க டீடைல்டான அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணியாகணும், ஓன் ரிசர்ச் தான் வந்து பண்ணியாகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்புறமா நம்ம ஃபண்டமெண்டலுக்கு யூஸ் பண்ண போறது ஸ்கிரீனர் அப்படின்ற ஒரு டூல் தான். ஓகேவா? நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நீங்க ரிப்போர்ட் பார்த்தும் நீங்க பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாரி டூல் யூஸ் பண்ணி நீங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் வந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்தவரை நம்ம யூஸ் பண்ற புரோக்கரோட சார்ட்டையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஹெச்ஏஎல் நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். ஸோ ஹெச்ஏஎல் பொறுத்தவரை நமக்கு என்ன பண்றாங்கன்னா, ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் அந்த மேனுஃபேக்சர் பண்ணத ரிப்பேர் வொர்க் அப்புறம் மெயின்டனன்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணி குடுக்குறாங்க. உங்க எல்லாருக்குமே வந்து தேஜஸ் ஃபிளைட் ஏர்கிராஃப்ட் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அத புரொவைட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் தான். சரிங்களா? ஸோ டிஃபென்ஸ் செக்டார்ல நல்ல ஒரு ஸ்டாக்கா வந்து HL நான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட சில ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது குவார்ட்டர்லி ரிசல்ட் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சேல்ஸ் வந்து கன்டினியூஸா 4000 கோடி, 5000 கோடின்ற அந்த ஒரு சேல்ஸ் வந்து சூப்பரா குடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம டிசம்பர் 2024க்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க நெட் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா கூட 1000, 1500 கோடி கிட்ட என்ன பண்றாங்க, நெட்டா ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் பினான்சியல் இயர் நீங்க வச்சு பார்க்கும்போது 2024ல வந்து மார்ச் மாசம் முடிவுல 30,000 கோடிக்கு வந்து அவங்க சேல்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. டிடிஎம் அதாவது ஏப்ரல் 24ல இருந்து கரண்ட் டில் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 32,000 கோடிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிசினஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு 1300, 1400 கோடி வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து என்ன பண்றாங்க, ஆனம் டூ ஆனம் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டே போறாங்க. நம்ம வந்து மெயினா நெட் ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்டத்தட்ட 8,600 கோடி நம்ம என்ன பண்றாங்க, நெட்டா வந்து பெர் ஆனம் வந்து ப்ராஃபிட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் ஏர்னிங் பெர் ஷேரும் வந்து கிட்டத்தட்ட ரூ. 129 இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னொரு ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங்ஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா? புரமோட்டர் கிட்ட 71.64% வந்து புரமோட்டர் ஹோல்டிங் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மளோட டிஐஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹெச்ஏஎல்ல வந்து அவங்க ஸ்டேக் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கும் வந்து என்ன பண்றாங்கன்னா, 0.02 வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க ஜஸ்ட் பேசிக்கான டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்குறப்ப ஓரளவுக்கு பாசிட்டிவா நமக்கு தெரியுது. அண்ட் நெட் கேஷ் ஃப்ளோ 2024ல ஒரு 185 கோடி வந்து நெகட்டிவா இருந்திருக்கு. ஸோ அது எதனால இந்த நெகட்டிவ்னு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணியிருக்காங்க. ஓகே. பிக்ஸ்ட் அசெட் பர்ச்சேஸ்ல வந்து ஒரு 1,500 கோடி வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணியிருக்காங்க? அதர் இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6,300 கோடி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சில பேர் என்ன நெனச்சுக்கிறோம் அப்டின்னா, கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவா இருக்கு அப்டின்னா, கம்பெனி வந்து தெளிவா நெனச்சிருக்காங்க. ஆக்சுவலா கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கிறது வந்து 2 விதமா நெகட்டிவா இருக்கும். ஒண்ணு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ் பண்ணும்போது கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கும். அப்டி இல்லன்னா, டெப்ட்ட ரீபே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருக்கும். டெப்ட் ரீபே பண்ணக்கூடிய கம்பெனி கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா இருந்துச்சுன்னா, நமக்கு அது பர்டன். இது இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸ்க்காக பண்றாங்கன்னா, திருப்பி என்ன பண்ணலாம், அந்த பர்ச்சேஸ் பண்ணத செல் பண்ணும்போதோ, இல்ல வந்து அதுலருந்து ப்ராஃபிட் கிடைக்கும்போதோ, நமக்கு திருப்பி கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்குறப்ப, நமக்கு HL வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ட்ரேட் பண்ண அதாவது ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் மாரி எனக்கு தெரியுது. இப்ப நம்ம HILோட டே டைம் ஃப்ரேம் சார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து ஒரு பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் குடுத்திருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 4,500 ட்ரேட் நடந்துட்டு இருக்கு இல்லையா? பிரைஸ் வந்து நீங்க இன்னும் லோ டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேட் என்ட்ரி வந்து நமக்கு ஷார்ட் டெர்ம் என்ட்ரியா நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் முக்கியமான பாயிண்ட் நமக்கு வந்து ரூ. 4,760 இது வந்து உங்களுக்கு இம்மீடியேட் டார்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 4,960 அதுக்கப்புறம் 5,086 இதெல்லாமே வந்து நமக்கு அடுத்தடுத்த டார்கெட்டா வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ என்ட்ரி போறது, டார்கெட் இருக்கிறது எல்லாமே வந்து எல்லாமே நான் உங்க பக்கம் நான் விட்டுர்றேன். ஓகேவா? ஸோ டெக்னிக்கலா பார்க்குறப்ப இங்க ரூ. 4,372 வந்து ஒரு சப்போர்ட் நல்லா தெரியுது. பையிங் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து நல்லா தெரியுது. வால்யூம் ஸ்பைக் ஆயிருக்கு. இதான் வந்து முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸாவும் பார்த்துக்கங்க. ஃபண்டமெண்டலாவும் பார்த்துக்கங்க. HL வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம மூவ் பண்ணிரலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஸகான் டாக்ஷிப் பில்டர்ஸ். இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ ரூ. 2,922ல ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. ஸோ டாக்ஷிப் பில்டர்ஸ் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து மெயினா அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, என்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வார்ஷிப்ஸும், சப்மரீன்ஸும் வந்து மெயினா வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பேசஞ்சர் ஷிப்ஸும் வந்து அவங்க பண்றாங்க. பட் நான் வந்து என்ன பண்றேன்னா, டிஃபென்ஸ் ஓரியன்டடா போறதுனால, வார்ஷிப்ஸ் அண்ட் சப்மரீன்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு நோட் பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? ஹைலைட் பண்ணி சொல்றேன். இந்த கம்பெனியோட பிரைஸ் டூ எர்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 42.8 இண்டஸ்ட்ரியோட பிஇ பார்த்தீங்கன்னா 51.6 ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ விட நம்ம மார்க்கெட் என்ன பண்றது உங்களுக்கு இது கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு சரிங்களா? பட் நீங்க புக் வேல்யூ நீங்க அப்புறமா வந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். பட் சில ஸ்டாக்ல நம்ம என்ன பண்ணியாகணும் பிரீமியம் பே பண்ணி தான் வாங்குற மாரி இருக்கும். ஓகேவா? நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணிடலாம் அந்த கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்க்குள்ள போயிடலாம்.
நமக்கு டிசம்பர் 2024 பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கன்டினியூஸா ப்ராஃபிட் வந்து நல்லா தான் வந்து குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் வந்து சேல்ஸ் சொல்லல. நெட் ப்ராஃபிட் நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நீங்க வந்து ஆனுவல் வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா கூட, டிடிஎம் வந்து கிட்டத்தட்ட 11,000 கோடி. போன வருஷம் பாருங்க மார்ச் ரிப்போர்ட் முடியிறப்ப 9,467 க்ரோர்ஸ் இருந்தது. இப்போ வந்து 11,000 கோடியா இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு குரோத்தா வந்து இருக்கு சேல்ஸ். அண்ட் வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, போன ஃபினான்ஷியல் இயர் முடியிறப்ப 1937 crore இருக்கிறது. இப்போ வந்து பாருங்க 2,500 கோடி. இன்னும் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் வரல. வந்துச்சுன்னா வந்து இந்த நம்பர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆகலாம். ஓகேவா? ஸோ ஏர்னிங் பெர் ஷேரும் வந்து நமக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ மத்தபடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய அந்த டிசிஷன்லாம் எல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் சொல்ல சொல்லி நீங்க பிளைனா நம்ப வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் குடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததா நம்ம கேஷ் ஃப்ளோ பார்க்குறப்ப, நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து கையில இருக்குங்க. ஸோ நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரமோட்டர் கிட்டத்தட்ட 84% வந்து ஸ்டேக் வந்து வச்சுட்டு இருக்காரு. எஃப்ஐஐ கிட்ட 2.26 இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க செக் பண்ணி பாருங்களேன். டிசம்பர் டூ மார்ச் பார்த்தீங்க அப்டின்னா, எஃப்ஐஎஸ் வந்து 1.55% ஸ்டேக்ல இருந்தவங்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 2.26% ஸ்டேக்கா வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸும் வந்து 1.46% வச்சிருந்த ஸ்டேக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1.69 வந்து இந்த மார்ச் மாசம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, மசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புதுசா ஸ்டேக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பப்ளிக் பார்த்தோம் அப்டின்னா 12.16லேருந்து 11%. ஸோ பப்ளிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனிலருந்து வெளிய போயிருக்காங்க. ஸோ இதுல என்ன தெரியுது? எஃப்ஐஎஸ், டிஐஎஸோட டாமினேஷன் வந்து மார்க்கெட்ல நல்லா இருக்குதுன்னு தெரியுது. இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்ஸ் பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம டைரக்ட்டா வந்து டெக்னிக்கல் சார்ட் குள்ள போயிடலாம். ஸோ மசகான் டாக்ஷிப் பொறுத்தவரை உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்டின்னா, ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு சின்ன கப்பு பேட்டர்ன் மாரி போட்டுட்டு, இங்க வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கான் இல்லையா? ஸோ ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து இந்த ஹைய இப்படி கிராஸ் பண்ணிட்டு, இப்படி மேல போக ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரூ. 3,800 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட வந்து இந்த ஒரு ஸ்டாக்ல வந்து எதிர்பார்க்கலாம். மசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ்ல. ஸோ நீங்க வந்து எந்த பிரைஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்? இல்ல வந்து எவ்வளோ டார்கெட் வைக்கலாம்ன்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. பட் வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்து ஒரு புல் பேக் வந்துட்டு, இப்போ ரிவர்ஸ்ல வந்து காமிச்சிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்றோம் உங்களுக்கு, சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி என்ன பண்ணுங்க, இது இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்றத முடிவு வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஃபென்ஸ் செக்டார்ல நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். ஸ்டாக்கோட பிரைஸ் இப்போ ரூ. 316ல ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் டூ ஏர்னிங் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 46.3. இன்னைக்கு இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிரைஸ் ரேஷியோ தான் நமக்கு தெரியுது. அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்கோட மெயின் பிசினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட்ட மேனுஃபேக்சர் பண்றது. சிஸ்டம்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வார்ஃபேர் சிஸ்டமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபயர் கண்ட்ரோலிங் சிஸ்டம்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி சிஸ்டம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து இன்னும் நம்ம டீப்பா பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க வந்து இது மாரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க டீப்பா வந்து என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து சேல்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அ ஜூன், செப்டம்பர், டிசம்பர்லாம் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் நமக்கு தெரியுதுங்க. 4,000 கோடி, 5,000 சொல்லி சூப்பரான சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா? சேல்ஸ் ஓகே. ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ். நெட் ப்ராஃபிட் நமக்கு என்ன பண்றாங்கன்னா, 1000 கோடி, 1,300 கோடின்னு சொல்லிட்டு நல்ல ப்ராஃபிட்டபிளா தான் வந்து போயிட்டு இருக்கு பிசினஸ். நீங்க ஆனுவல் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 15,000 கோடி, 17, 20, 23 சொல்லிட்டு சேல்ஸ் என்ன பண்றாங்க? இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ போன இயர் விட நம்ம இந்த இயர் டிடிஎம் என்ன போட்டிருக்கு? 24,000 கோடி வந்து போட்டிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3,000 கோடி வந்து இருக்கு. நீங்க ப்ராஃபிட்டபிளா பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 4,000 சாரி நியர் பை 5,000 crore ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு நெட் ப்ராஃபிட் நமக்கு தெரியுது. அப்புறமா வந்து நம்மளோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். புரமோட்டர் 51% வந்து ஸ்டேக் வச்சுட்டு இருக்காரு. எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. மார்ச் 2025ல 0.2% என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேக் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பப்ளிக்கும் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் ஓட ஃபேவரட் ஸ்டாக்கா வந்து இந்த பிஇஎல் வந்து தெரியுது ஓகேவா? ஏன்னா டிஇ என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட ஹோல்டிங்ஸ வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா? ஸோ இன்னும் டீப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. பிஇஎலோட ஸ்டாக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் டைரக்ட்டா வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் குள்ள போயிடலாம். பிஇஎலும் அதேதாங்க மார்க்கெட் என்ன பண்றான் அப்டின்னா, ஸோ இங்க ஒரு ஒரு சைட்வேஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஜோன வந்து பிரேக் அவுட் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அத உடைச்சுச்சுன்னா, அதுக்கு அடுத்து மார்க்கெட் எங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? 340. ஸோ 320 340 ஒரு 20 பாயிண்ட் வந்து மேல ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத கிராஸ் ஆச்சுன்னா, நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் நோக்கி நம்ம அந்த பிஇஎல் வந்து மூவ்மெண்ட் குடுக்கும். ஓகே. ஸோ செக் பண்ணி பாருங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாவும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் தெரியுது. பிரேக் அவுட்டும் வெயிட் பண்ற மாரி தெரியுது. சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப டிஃபென்ஸ் செக்டார் கூடிய 4த் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்ட். கொச்சின் ஷிப்யார்டோட கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 1,485. இந்த ஸ்டாக்கோட ஹையஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசென்ட்டா ஹை போனது 2979. இப்போ ஆல்மோஸ்ட் என்ன பண்றாங்கன்னா 50% வந்து ஒரு 48% பிரைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு.
ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் நான் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்கு இல்லையா? அந்த ஐஎன்எஸ் விக்ராந்தோட மேனுஃபேக்சரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொச்சின் ஷிப்யார்ட் தான். ஓகேங்களா? அண்ட் இன்னும் வந்து நெறைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், ஐ மீன் போட் சொல்றேன். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொச்சின் ஷிப்யார்ட் தான். ஸோ அவங்களோட பிசினஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, சேல்ஸ் பொறுத்தவரைக்கும் 1000 crore 1070 crore மாரி போயிட்டு இருக்கு. பட் நீங்க செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 30 கோடி கம்மியா தான் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டைம் வந்து ஏறுது, ஒரு டைம் வந்து இறங்குது. ஓகேங்களா? ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் பொறுத்தவரைக்கும் என்னதான் வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் மேனுஃபேக்சர் பண்ணி குடுத்திருந்தாலும், அவங்களோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேல கீழன்னு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பெரிய குரோத் மாரி தெரியல. ஓகேங்களா? இந்த ரிசல்ட் வச்சு பார்க்கிறப்ப. நீங்க ஆனா இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்டின்னா, மார்ச் முடியிறப்ப 2300 கோடி, 2024ல 3600 கோடி, இப்போ வந்து 4300 கோடி வந்து போட்டிருக்கு. ஓகே நம்ம இயர் ஆன் இயர் பார்க்கிறப்ப, சேல்ஸ் குரோத் நல்லா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலா தான் குடுத்துருக்காங்க. ஸோ குரோத் ஆயிருக்கு தெரியுது. பட் வந்து போன வருஷம், இந்த வருஷம் பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 crore தான் வந்து டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ 65 கோடி வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் இருக்கு. அண்ட் புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து ஜூன் 2022ல 72.86 வச்ச ஸ்டேக் வச்சிருந்த புரமோட்டரு, இப்போ வந்து 67.91 தான் வச்சிருக்காரு. லாஸ்ட் 2 குவார்ட்டர் தான் சேஞ்ச் பண்ணல. அதுக்கு முன்னாடி எவ்வளோ 72 இருந்துச்சு. எஃப்ஐஐஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பப்ளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா தெரியல. ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட ரிசர்ச் வச்சு பார்க்கும்போது, என்னதான் ஐஎன்எஸ் விக்ராஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி குடுத்திருந்தாலும், கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுன்ற மாரி தான் தோணுது. அதனால தான் பிரைஸ் வந்து என்னவோ 50% ஃபால் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது. கொச்சின் ஷிப்யார்டோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஆ பிரைஸ் வந்து இந்த ஒரு ஹை இருக்கு இல்லையா? டிசம்பர் மாசம் ஒரு ஹை வந்திருக்கு. 1730 இத கிராஸ் பண்ணுச்சுனா தான் ஃபர்தரா வந்து நமக்கு அப்ன்னு எதிர்பார்க்க முடியும். அண்ட் சப்போர்ட்ன்னு பார்க்குறப்ப இப்ப இருக்கக்கூடிய அந்த ரூ. 1500 மார்க் என்ன பண்ணிருக்குன்னா, 2 வாட்டி வந்து மேல இன்கிரீஸ் வந்து காமிச்சிருக்கான். ஸோ பாருங்க இந்த ரூ. 1400 வந்து மேல கிராஸ் பண்ணுதா? இல்ல திரும்பி கீழ போகுதான்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றது? மேல போலான்ற மாரி தான் தோணுது. ஸோ ஸ்ட்ராங்கான அப் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, 1730க்கு மேல நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டலாவும் கொஞ்சம் வீக்கா இருக்கு இந்த ஒரு ஸ்டாக்கு. டெக்னிக்கலாவும் வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்ணணும். ஸோ இது வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்க லிஸ்ட்ல வந்து வச்சுக்கோங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த 5வது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, பாரத் டைனாமிக்ஸ். அதாவது நம்ம வந்து பிடிஎல்ன்னு சொல்லுவோம். இதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1532. லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் கிட்டத்தட்ட 5.38% பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ பிடிஎல் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ ரொம்பவே அதிகமா இருக்கு. இண்டஸ்ட்ரியே வந்து 80.7 பிஇ தான். ஆனா இவன் என்ன பண்றான் 99ல வந்து இருக்கான். ஸோ ஓவர் எக்ஸ்பென்சிவா தான் பிடிஎல் ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியுது. அண்ட் கம்பெனியோட பிசினஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கைடட் மிசைல்ஸ் ஓகேங்களா? அதுக்கப்புறமா சில எக்யூப்மென்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, கூட வந்து மேனுஃபேக்சரிங். ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்க்ளூட் பண்ணதுக்கு காரணமே வந்து மிசைல்ஸ் மேனுஃபேக்சரிங்ல பிடிஎல்லோட பங்கு வந்து ரொம்பவே இருக்கு. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா, பிடிஎல் ஸ்டாக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் நமக்கு பிடிஎல்லோட சேல்ஸ் டிசம்பர் ஐ மீன் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் எவ்வளவோ மார்க்கெட் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஓகே. ஸோ நெட் ப்ராஃபிட் நமக்கு இருக்கு. ஸோ நம்ம பயப்பட தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி வைஸ் பார்க்குறப்ப 2400 கோடி 23ல 2024ல 2364 கோடி. இப்போ டிடிஎம் 2422 கோடி. ஸோ நீங்க இயர் ஆன் இயர் பார்க்குறப்ப பெரிய சேல்ஸ் குரோத் நமக்கு தெரியல. ஓகேங்களா? அதேபோல நீங்க நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 350 கோடி, 600 கோடி, 566 கோடின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட்டும் வந்து நல்ல கன்டினியூஸா குரோத்ன்றத நமக்கு வந்து பார்க்க முடியல. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, -459 crore. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லீங்களா? அதுல வந்து அதிகமா செலவு பண்ணிருக்காங்க. அது எதுக்கு பண்றாங்கன்னு பார்த்துக்கலாம். இன்வெஸ்ட்மென்ட் ஐட்டம்ஸ், அதர் இன்வெஸ்ட்மென்ட் ஐட்டம்ஸ்ல வந்து ஒரு 800 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோக்கான ஒரு காரணமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத பத்தி பெரிய பிரச்சனை கிடையாது நமக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கனாக்கா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும், ப்ரமோட்டர் கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. 74.93% அப்படியே இருக்கு. எஃப்ஐஐஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்ன்மென்ட்லருந்து ஆல்மோஸ்ட் 0 தான் அப்போத்துலருந்தே இருக்கு. பப்ளிக் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ பப்ளிக் கிட்ட இருக்கிற ஷேர் வந்து யார்கிட்ட போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் கிட்ட வந்து போயிருக்கு. டிஐஐஸ் கொஞ்சம் அதிகமாவே வாங்கியிருக்காங்க. கம்பேர் டூ எஃப்ஐஐஸ் சரிங்களா? ஸோ இன்ஸ்டிடியூஷனோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மேல நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம டைரக்ட்டா சார்ட்குள்ள போயிடலாம். ஸோ பீட்லோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து 1600 கிராஸ் ஆச்சு அப்டின்னா, 1800 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 200 பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு அப் மூவ் வந்து எதிர்பார்க்கலாம்.
ஸோ இன்னும் கொஞ்சம் பிரஷர் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து மேல போக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஃபண்டமெண்டலா நம்ம பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணலாமா கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அது டவுட் தான். ஏன்னா பிரைஸ் டு இயர்னிங் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பட் ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் மாரி பண்ண போறேன். ஒரு குயிக் என்ட்ரி உள்ள போயிட்டு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் இல்ல 1 மந்த், 2 மந்த் வெளிய வர போறேன்னா, அதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்ற மாரி தான் BDL ஸ்டாக் நமக்கு வந்து தெரியுது. ஸோ டெக்னிக்கலாவும், ஃபண்டமெண்டலாவும் ஒரு வாட்டி அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம 5 ஸ்டாக் லிஸ்ட் வந்து முடிச்சோனே வீடியோ முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு போனஸ் ஸ்டாக் வந்து வச்சிருக்கேன். இந்த ஸ்டாக் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பிரம்மோஸ் ராக்கெட் கேள்விப்பட்டிருப்போம். அதேபோல ஆகாஷ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? இந்த 2 ராக்கெட்டுக்கும் ப்ரொப்பல்லன்ட் யாரு புரொவைட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் வார் ஹெட் யார் புரொவைட் பண்ணாங்கன்னா, அந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறமா வந்து டிஎன்டிஸ், கிரனேட்ஸ் ஸோ அந்த வெடிபொருட்கள்லாம் பண்ணி தராங்க இல்லையா? ஸோ அது வந்து இந்த கம்பெனி பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இதனால தான் நான் வந்து அந்த டாப் 5 லிஸ்ட்ல இருக்காம நான் செப்பரேட்டா வந்து நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்கோட நேம் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட். ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 13,487 ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் பிரைஸ் இதுதான். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பி ரேஷியோ 109ல வந்து இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து சேர்த்து குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த இந்த செக்டார்ல இது மட்டும் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். லிஸ்டட் கம்பெனி. ஸோ அதனால தான் இண்டஸ்ட்ரி பி வந்து வெறும் 109 வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் இவங்களோட பிசினஸ் போய் பார்த்துட்டு வந்துருவோம் நம்ம ஒரு வாட்டி. கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னா, நல்ல பிசினஸ் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிரைஸ் ஆக்சுவலா வந்து 2023ல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே அளவு வந்து இப்போ வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க நெட் ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, 300 கோடி 330 சொல்லிட்டு அந்த 300 கோர் மார்க் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்டினியூஸா ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. அதுதான் நமக்கு தேவையான விஷயம். நீங்க டிடிஎம் பார்த்தீங்க அப்படின்னா, 6987 84 crore அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 7000 crore என்ன பண்றாங்கன்னா, சேல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி வந்து இருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் வந்து காமிச்சிருக்காங்க. சேல்ஸும் காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லா பாசிட்டிவா தான் தெரியுது. அண்ட் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ ஆக்சுவலா பாருங்க புரமோட்டர் வந்து கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லைங்க. 73.15 அப்படியே இருக்காரு. எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கிங் வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது டிசம்பர் டூ மார்ச் கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பொசிஷன் வந்து குறைஞ்சிருக்கு. டிஐஎஸ் அதிகமா வாங்கியிருக்காங்க. அண்ட் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டிஐஎஸ் ஓட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இந்த ஒரு ஸ்டாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நான் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட ஃபுல் டெப்த் அனாலிசிஸ்லாம் நானும் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் டெப்த்தா பண்ணேன்னா, நம்ம இன்னும் நெறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெனரலா ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப, ப்ரீவியஸா வந்து ஒரு போன வருஷம் ஜூலை மாசம் ஒரு ஹை வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஹைய வந்து கட் பண்ணிட்டு, இப்ப அகைன் ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பிரைஸிங் கட் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் மார்ச்லேருந்தே நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. சோலார் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா வேணாமா? இல்ல ட்ரேடிங் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது முடிவு பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூஸ் பண்ணக்கூடிய அந்த 5 ஸ்டாக்கு பிளஸ் இந்த ஒரு ஸ்டாக்கு. ஸோ அனலைசிஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்ன சொல்லி நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சுன்னா மட்டும் தான் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்லலாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரே செக்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, இப்போ வந்து டிஃபென்ஸ் சம்மந்தமா நம்ம அதிகமா பேசணுன்றதுனால இதெல்லாம் வந்து ஹாட் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் நான் குடுத்துருக்கேன். நீங்க வந்து இந்த ஸ்டாக் மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா 24 பாருங்க. 365 டேஸுமே வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் மட்டுமே வந்து ஒர்க் ஆகுது. சில சமயம் வந்து வேற செக்டார் போற மாரி இருக்கும். ஸோ டைவர்சிஃபிகேஷனுக்கு டிஃபென்ஸ் செக்டார் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்க, உங்க போர்ட்ஃபோலியோக்கு இந்த ஸ்டாக்ல இருந்து ஏதாச்சும் சில ஸ்டாக்ஸ் வந்து முடிவு பண்ணுங்க. இன்னும் ட்ரோன் மேக்கிங் கம்பெனிஸ்லாம் தனியா செப்பரேட்டா இருக்கு. ஓகே. நான் வீடியோ வேணா நான் போஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய மத்த ஸ்டாக் நான் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாரி Telegramல வந்து நான் போஸ்ட் பண்றேன் டெக்ஸ்ட் மெசேஜா. அத பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கும் என்ன பண்ணுங்க, அனலைசிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் குடுக்கலாம். அதேபோல எந்த மாரி வீடியோஸ் தேவைப்படுதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணி குடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.